அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். என்றாவது ஒரு நாள் இந்த உலகம் அழிந்துவிடும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. நாம் வாழும் இந்த அழகான பூமி, நாம் ரசிக்கும் இந்த இயற்கை, நாம் நேசிக்கும் இந்த உறவுகள், இவை அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அந்த இறுதி நாள் எப்படி இருக்கும் என்று எப்போதாவது கற்பனை செய்து பார்த்திருக்கிறீர்களா? திருக்குரானும் நபிமொழிகளும் அந்த நாளை பற்றி நமக்கு விரிவாக எச்சரிக்கின்றன. இப்போது உங்கள் கண்களை ஒரு நிமிடம் மூடி நான் சொல்வதை கேளுங்கள். ஒரு நாள் நீங்கள் வழக்கம் போல் உங்கள் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் போது திடீரென ஒரு பேரதிர்ச்சி ஏற்படும். அந்த அதிர்ச்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மேலே உள்ள வானம் இருண்டு போகும். பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக தங்கள் ஒளியை இழந்து மழையைப் போல பூமியை நோக்கிச் சிதறி விழும். உங்கள் கால்களுக்கு கீழே இருக்கும் பூமி, இதுவரை அமைதியாக உங்களை தாங்கிக் கொண்டிருந்ததே, அதுவே கடுமையாக நடுங்கி பெரும் பிளவுகளுடன் வெடித்துச் சிதறும். உயர்ந்து நிற்கும் மலைகள், கம்பீரமாக காட்சியளித்த அந்த மலைகள் நொடிப்பொழுதில் பஞ்சு போல மாறி தூள் தூளாக பறந்து போகும். இதுவரை அமைதியாக இருந்த கடல்கள் திடீரென பொங்கி எழுந்து அலைகள் வானத்தை தொடும் அளவுக்கு உயரும். நகரங்கள், கிராமங்கள் என அனைத்தும் அந்த பெருவெள்ளத்தில் மூழ்கும். அப்போது மக்களின் நிலை என்னவாக இருக்கும்? அவர்கள் பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடுவார்கள். அந்த பயங்கரமான சூழலில் அன்பு மிகுந்த தாய்மார்கள் கூட தங்கள் மடியில் தவழ்ந்த பச்சிலம் குழந்தைகளை மறந்துவிட்டு தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஓடுவார்கள். ஆண்களும் பெண்களும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் வானத்தை அண்ணாந்து பார்ப்பார்கள். அவர்களின் கண்களில் பேரசமும் கையறு நிலையும் மட்டுமே நிறைந்திருக்கும். பகல் நேரங்களில் நமக்கு ஒளியையும் வெப்பத்தையும் தரும் சூரியன் தன் ஒளியை முழுவதுமாக இழந்து கருப்பு நிறத்தில் மங்கிவிடும். இரவு நேரங்களில் குளிர்ச்சியை தரும் நிலவு இரத்தச் சிவப்பாக மாறி பார்ப்பதற்கே பயங்கரமாகத் தோன்றும். இந்த நேரத்தில் வானம் ஒரு காகிதத்தைப் போல சுருட்டப்பட்டு பின்னர் பிளந்து அதிலிருந்து நெருப்பு மழை பொழியும். அந்த இறுதி நாளின் வருகையை அறிவிக்கும் விதமாக சில அடையாளங்கள் தோன்றும். காதுகளை பிளக்கும் ஒரு விதமான பேரொலி கேட்கும். அது காற்றின் இரைச்சலாகவோ இடி முழக்கமாகவோ அல்லது இதுவரை கேட்டிராத ஒரு விதமான அழிவின் குரலாகவோ இருக்கலாம். அதுவே அந்த மாபெரும் நியாய தீர்ப்பு நாளின் தொடக்கத்திற்கான அறிகுறி. மக்கள் அனைவரும் தங்கள் கபறுகளிலிருந்து எழுப்பப்படுவார்கள். அவர்கள் பிறந்த மேனியாக செருப்பில்லாமல் ஒன்று திரட்டப்படுவார்கள். சூரியன் அவர்களின் தலைக்கு மிக அருகில் கொண்டு வரப்படும். அன்றைய தினம் அல்லாஹ்வின் அரியாசனத்தின் நிழலைத் தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது. அப்போது இந்த உலகில் நாம் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு கேட்கப்படும். நாம் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், நாம் செய்த ஒவ்வொரு நன்மைக்கும், ஒவ்வொரு தீமைக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். அங்கு யாருக்கும் எந்த அநீதியும் இழைக்கப்படாது. அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதன் பலனை அவர் காண்பார். அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதன் விளைவையும் அவர் காண்பார். அந்த நாளில் நம்முடைய கைகளும் கால்களும் தோள்களும் நமக்கெதிராக சாட்சி சொல்லும். இறைவா, இன்னார் இந்த கைகளால் தவறு செய்தார், இந்த கால்களால் தீமையின் பக்கம் நடந்து சென்றார் என்று அவை பேசும். அப்போது நம் வாய்களுக்கு முத்திரையிடப்படும். நம்முடைய உறுப்புகளே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும்போது நம்மால் எப்படி தப்பிக்க முடியும்? நன்மை தீமைகளை எடைபோடும் தராசு நிறுவப்படும். யாருடைய நன்மைகளின் எடைகனமாக இருக்கிறதோ அவர்கள் வெற்றியாளர்கள். அவர்கள் சுவனத்தில் நுழைவார்கள். அங்கு அவர்களுக்கு முடிவில்லாத இன்பமும் அமைதியும் காத்திருக்கும். ஆனால் யாருடைய நன்மைகளின் எடை குறைவாக இருக்கிறதோ அவர்கள் நரக நெருப்பில் வீசப்படுவார்கள். அந்த வேதனை மிகவும் கொடியது. சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வுகளை கேட்பதற்கே நம் உள்ளம் நடுங்குகிறது அல்லவா? அப்படியானால் அந்த நாளை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? அதற்காக நாம் என்ன தயாரிப்புகளை செய்திருக்கிறோம்? இந்த உலகம் ஒரு தற்காலிக தங்குமிடம் மட்டுமே. நம்முடைய உண்மையான வாழ்க்கை மறுமையில்தான் இருக்கிறது. எனவே இந்த தற்காலிக உலக இன்பங்களில் மூழ்கி நம்முடைய நிரந்தரமான மறுமை வாழ்க்கையை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவன் காட்டிய வழியில் நடக்க முயற்சிப்போம். ஐவேளை தொழுகையை நிலைநிறுத்துவோம். நோன்பு நோற்போம். ஜகாத் கொடுப்போம். பெற்றோரை மதிப்போம். உறவினர்களுடன் அன்பாக இருப்போம். ஏழைகளுக்கும் தேவையுடையோருக்கும் உதவுவோம். பொய், புறம், கோள் சொல்லுதல் போன்ற பாவமான காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். நாம் செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் அந்த இறுதி நாளில் நமக்கு ஒளியாக மாறி நம்மை காப்பாற்றும். நாம் செய்யும் பாவங்களுக்கு இப்பொழுதே அல்லாஹ்விடம் மனமுருகி மன்னிப்பு கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான். இறுதியாக அந்த பேரழிவுகள் அனைத்தும் நிகழ்ந்து முடிந்த பிறகு பிரபஞ்சம் முழுவதும் அமைதி நிலவும். அப்போது வானத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி அதில் அல்லாஹ்வின் ஆணை வெளிப்படும். அவனே ஆதியும் அந்தமும் அற்றவன். அவனே அனைத்தையும் படைத்து பரிபாலிப்பவன்.
அவனிடமே நாம் அனைவரும் திரும்பச் செல்லவிருக்கிறோம். அந்த கடினமான நாளில் அல்லாஹ்வின் கருணையும் பாதுகாப்பும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். யா அல்லாஹ், எங்களை நேரான வழியில் செலுத்துவாயாக. எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. நியாய தீர்ப்பு நாளில் எங்களை காப்பாற்றி சுவனத்தில் நுழையும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த செய்தியின் மூலம் பயனடையட்டும். மேலும் இதுபோன்ற இஸ்லாமிய நினைவூட்டல்களைப் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.